விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து, நீர் என்ன சொல்கிறீர்? திருச்சட்டத்தில் இவர் மீது கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நீர் என்ன சொல்கிறீர் என்று அவரை சோதிப்பதற்காக, அவர் மீது ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள், உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் கல் எறியட்டும் என்று சொல்கின்றார். முதியவர் தொடங்கி சிறியவர் வரை அனைவரும் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். கடைசியில் இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருக்கு முழு அதிகாரம் உண்டு தீர்ப்பிடுவதற்கு, அவருக்கு முழு அதிகாரம் உண்டு கல் எறிவதற்கு, பாவம் செய்யாத மனிதர். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் வித்தியாசமானது. நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தைகளோடு அந்த பெண்ணை அங்கிருந்து அனுப்பிவிடுகின்றார். தீர்ப்பளிக்கவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு முன் சொல்லப்பட்ட வாழ்த்தொலி மிக தெளிவாக சொல்கின்றது கடவுள் எப்படிப்பட்டவர் என்று. தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தங்கள் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக தவறு செய்துவிட்டாலும் கடவுள் அவர்களை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிப்பதால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவது கிடையாது. நமக்கு கிடைக்கப் போவதெல்லாம் தண்டனை மட்டும்தான். ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது நமக்கு கிடைப்பது நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு. நாம் மற்றவர்களை தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பளிப்பதற்கு ஒரே ஒருவர் தான் தகுதியுடையவர், அவர் கடவுள் மட்டுமே. நாம் யாருமே மற்றவர்கள் மீது தவறை சுமத்தி அவர்களை தீர்ப்புக்குள்ளாக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். நாம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் அது நமக்கு நாமே தீர்ப்பளித்துக் கொள்ள வேண்டியதாக தான் இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், நான் சரியானவனா என்ற அந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களில் பாவம் செய்யாதவர் முதலிலே கல் எறியட்டும். நான் முதலில் பாவம் செய்யாமல் இருக்கின்றேனா, மற்றவர்களை பாவம் செய்து விட்டீர்கள் என்று தீர்ப்பளிப்பதற்கு என்ற அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெறுவோம். நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிட மாட்டோம். ஆமேன்.